நம்மளோட தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இடைக்கால பட்ஜெட் 2026-27 வந்து அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப நிறைய அறிவிச்சிருக்காரு. அதில் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லது. அதில் வந்து இடைக்கால பட்ஜெட் தங்கம் தென்னரசு அவர்கள் 2026-27 புதிய அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி சோழ அருங்காட்சியகம், நொய்யல் அருங்காட்சியகம் 287 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காரு. சோழ அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் பரப்பளவு சுமார் 50 ஏக்கரை. இதோட திட்ட மதிப்பீடு 56.41 கோடி செலவு பண்ணியிருக்காரு. இதுல என்ன நோக்கம் அப்படின்னா சோழர்களோட கலை பண்பாடு எப்படி இருக்கு, அவர் செஞ்ச சாதனை, அதெல்லாம் காட்சிப்படுத்தும் விதமா அந்த சோழ அருங்காட்சியகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நொய்யல் அருங்காட்சியகம் கொடுமண்ணல் சென்னிமலை அருகில ஈரோடுல இருக்குது. மொத்தமா சோழ அருங்காட்சியகம், நொய்யல் அருங்காட்சியகம் சேர்த்து 287 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது இலங்கை தமிழர்களுக்கு ரூபாய் 630 கோடி செலவுல 10,464 புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று தமிழக நிதியமைச்சர் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அடுத்து காலை உணவு திட்டம் 19.34 லட்சம் மாணவர்கள் இதில் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இல்லை 4 வருஷம் காலை உணவு திட்டத்திற்காக 1,284 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 881 கோடி முறை பயணம்னா என்னன்னா மகளிர் விடியல் பயணம். இந்த ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சு ஒரு பஸ் வரும், இப்போ ப்ளூ கலர் பஸ்ஸு இப்போ வந்து புதுசாக வெளியிட்டிருக்காங்கல்ல, அதில் வந்து பெண்கள் மட்டும் 881 கோடி முறை பயணம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த புதுமை பெண் திட்டம், இந்த புதுமை பெண் திட்டத்தில் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 5,40,511 மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்களாம். புதுமை பெண் திட்டத்தில் 6,95,296 மாணவிகள் பயன்